பாத்து வாங்க. நான் சொல்லல. முருக மாமா, உள்ள போய் மாரிய பாத்தீங்களா? மாரி எப்படி இருக்கா? இல்ல ஹாசினி, யாரையும் உள்ள விட மாட்டாங்க. ஓ, ஆபரேஷன் முடிஞ்சு ஐசி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா மாரி இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா பயப்பட தேவையில்லை, கண் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எப்படியோ மாறி பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டா. சூர்யா காட்டம்மனுக்கு விளக்கேத்தி இப்படியோ மாரிய காப்பாத்திட்டான்பா. ஆமா, சூர்யாவுக்கு தகவல் சொல்லியாச்சா? இல்ல சார், சூர்யா சாருக்கு நான் ட்ரை பண்ண, அவர் மொபைல் ரீச் ஆகல. ரீச் ஆகலையா? அதான் நாகராஜா போட்டுட்டானே. அம்மனுக்கு விளக்கேத்தி முடிச்சிட்டு மாரிய பாக்குறதுக்காக சூரிய மாமா வந்துட்டு இருப்பாரு. மந்திர கத்திர போறான். என்னாச்சுமா? பாம்பு கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு கொஞ்சம் பாருங்க ஐயா. அம்மா, இவர் யாருமா? யாருன்னு தெரியலங்க ஐயா. காட்டம்மன் கோயில்ல வாயில நுர தள்ளி மயங்கி விழுந்து கிடந்தாரு. கொஞ்சம் சீக்கிரம் என்னன்னு பாருங்க ஐயா. எந்த இடத்துலமா பாம்பு கடிச்சது? அவர் வலது கால்ல மேல்புறமா கடிச்சிருக்குதுங்க ஐயா. ஐயோ, கருணாக திண்டி இருக்குமா? பயங்கரமான விஷம் உடம்புல ஏறி இருக்கு. கொஞ்சம் என்ன பாருங்க. நான் பாக்குறேன். அம்மா தாயே, உன் குங்குமத்தை மாறி நெத்தியில கொண்டு வந்து வச்சிருக்கேன். என் மனைவி நீ மீட்டு கொடுப்ப நான் நம்புறேன். மீட்டு கொடுக்கணும். மாறி, உனக்கு ஒண்ணுல மாறி, நீ குணமாயிட்ட. நீ சீக்கிரமே எந்திரிச்சு நடப்ப. காட்டம்மன் என்ன கைவிடல மாறி, உன்னை காப்பாத்தி கொடுத்துட்டாங்க. நீ என்னை விட்டு போக முடியாது மாறி. நான் உன்னை போக விட மாட்டேன். நான் எப்படி ஹஸ்பண்ட் சார் உங்களை விட்டுட்டு போவேன்? நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் ஹஸ்பண்ட் சார். மாறி, இனிமே உனக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட வராம நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன். இனிமே நீ எப்பவுமே என் கைக்குள்ளதான் இருக்கணும். இனிமே உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் மாறி. லாரியில அடிபட்டதுல எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டீங்களா ஹஸ்பண்ட் சார்?
நீ லாரியில அடிபட்டு விழுந்தப்ப அப்ப போன என்னோட உயிர் இப்ப நீ என்ன பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்திருக்க மாறி. பயப்படாதீங்க ஹஸ்பண்ட் சார். அதான் நான் குணமாயிட்டேன்ல. இனி நிம்மதியா சந்தோஷமா இருங்க. சரி மாறி. சார், ஆ? பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? சரிங்க சிஸ்டர். மாறி, நீ நல்லா ரெஸ்ட் எடு. நான் திரும்ப உன்னை வந்து பாக்குறேன். வரேன். மாறி, அத்தைக்கு என்னாச்சு? ஜாஸ்மின் வா போலாம். இப்போதைக்கு அந்த பக்கம் போகாத. ஆன்ட்டி முன்னால தேவியோட ஆவி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது தேவியோட ஆவியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகனையும் மருமகளையும் கொலை பண்ண பாப்ப? ஒன்னு ஜாஸ்மின், நீ சொன்னது கரெக்ட் தான். தேவி ஆவி வந்திருக்கு போல. ஜாஸ்மின், அத்தை கதை முடிஞ்சிரும் போல. வா, அத்தைய போய் காப்பாத்து. நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவி கிட்ட இருந்து ஆன்ட்டியை எப்படி காப்பாத்த முடியும்? உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்துல போய் ஆபத்துல மாட்டிக்க சொல்றியா? இப்பதான் நானே சாட்டி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் அமைதியா இரு. ஐயோ, ஐயோ, என்ன பாக்குற? உன் உயிரை எடுக்காம எதுக்காக விட்டு வச்சேன்னு பாக்குறியா? இப்ப கொஞ்ச நேரம் உனக்கு காட்டின மரண பயத்தை இன்னும் கொஞ்ச காலம் உனக்கு காட்டிட்டு அப்புறமா உன் உயிரை எடுக்க போறேன். இல்ல, உன்னை வதம் பண்ண போறேன். என்ன சொல்ற? அந்த கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா தேவகி வயித்துல அவதாரம் எடுத்த மாதிரி உன்னை வதம் பண்ண நான் என் மருமக மாறி வயித்துல வந்து பிறக்க போறேன்டி. ஸ்ரீஜா, தாரா ஆண்டி கிட்ட தேவி ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? எனக்கு எதுவுமே கேட்கவே இல்லையே ஜாஸ்மின். உருவம் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியுதா என்ன? சாக போற நாளை தெரிஞ்சுக்கிட்டா வாழ போற நாட்கள் நரகமாயிடும்னு சொல்லுவாங்க. இனிமே நீ வாழ போற நாட்கள் எல்லாம் உனக்கு நரகண்டி. என் மருமக வயித்துல நான் உருவாக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் கண்ணு முன்னாடி உன் சாவ பார்த்து தினம் தினம் நீ மரண பயத்துல தவிக்கணும். நான் பிறந்து வளர்றத பார்த்து நீ நிம்மதி இழந்து வேதனையில துடிக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை வதம் பண்ணுவேன். இது என்னோட சபதம். அதனாலதான் இப்ப உன்னை உயிரோட விட்டு வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் என் மருமக வயித்துல வந்து பிறந்து உன்னை அழிக்கிறேன்டி.
தேவி ஆவி போயிருச்சு போல இருக்கு. வா போலாம். ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? அத்தை, தேவியோட ஆவியா வந்துச்சு. ஆமா, தேவி வந்து என் கழுத்தை நெரிச்சு என்ன கொல்ல பார்த்தா. இப்ப உன்னை நான் கொல்ல மாட்டேன். மாரியோட வயித்துல மகளா பிறந்து உன்னை வதம் பண்ண போறேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு போறா. மாரி வயித்துல அவ மகளா வந்தாதானே என்ன கொல்லுவா. மாரி வயித்துல வந்து அவ எப்படி பிறக்க போறான்னு நானும் பாக்குறேன். சூர்யா, உனக்கு ஆரத்தி எடுக்க தெரியுமாப்பா? சூர்யா ஆசைப்படுறான்ல, ஆர்த்தி தட்டை சூர்யா கிட்டயே கொடுத்துரு சுஜாதா. மாரிக்கு அவனே ஆர்த்தி எடுக்கட்டும். இந்தா சூர்யா. ராக்கெட் விடுற வேலை இங்க 2 சுத்து, அங்க 2 சுத்து. எதுக்கு பில்டப்? ஐயோ, மகளே, சிஸ்டர் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. சித்தப்பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அத்தை அமைதியா இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். என்ன அர்த்தமோ போ. இனிமேல் நீ வீட்லயும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. 10 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் சார், ஏன் இப்படி பண்றீங்க? ஆபீஸ் வேலை கூட பரவாயில்ல, ஆனா வீட்டு வேலை செய்யாம என்னால இருக்க முடியாது. மாரி, உன்னதான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, நல்லா ரெஸ்ட் எடு. என்ன மாமா, நீங்களும் என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்றீங்க? நாங்க உன் நல்லதுக்காக தானே மாறி சொல்றோம். ஹாசினி அக்கா எப்படி தனி ஆளா வீட்டு வேலை எல்லாத்தையும் பாப்பாங்க? அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? ஹாசினிக்கு கஷ்டம் இல்லாம நான் கூட மாட உதவி பண்றேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு மாறி. மாரிய விட்டா ஹாசினி மட்டும்தான் வீட்டுல வேலை செய்யணும் ஏதாவது இருக்கா என்ன? இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க செய்வாங்க. என் மகளே, யூ டர்ன் போட்டு உன்கிட்ட வருவான் போல இருக்குது. சும்மா இருங்க. யார் அந்த இன்னொருத்தரு? வேற யாரு? நீதான். மகளே, நீ தப்பிச்சுக்கிட்ட, நானும் தப்பிச்சுக்கிட்டேன். என்னது, நானா? ஆமா, நீயேதான். இனி 10 நாளைக்கு என் அழகு தேவதை, என் அருமை பொண்டாட்டி இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்வா. கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி சமையல் வேலை வரைக்கும் எல்லாமே என் ஏஞ்சல் தான் பண்ணுவா. அது என்ன பண்ணுவா, பண்ணணும், புரியுதா? மிஸ்டர் முருகன், இந்த வீட்டு வேலையெல்லாம் எங்க பியூட்டி குயின் செஞ்சதே இல்லையே. இத்தனை நாளா செய்யாம இருந்திருக்கலாம், ஆனா இனிமே அப்படி இருக்க முடியாது சார். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சுல, குடும்ப பொறுப்பெல்லாம் வரணும்னா எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். மகளே, இந்த மாட்டுக்கார பையன் மாரிக்கு வேலைக்காரன் ஆயிட்டான். நம்ம பியூட்டி குயின் இந்த வீட்டுக்கே வேலைக்காரியா மாத்திட்டானே. இனிமே விளக்கு மாத்தோட தான் அழகின போல இருக்கு நம்ம பியூட்டி குயின். மாறி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே இந்த வீட்டோட எல்லா வேலையும் என் அழகு தேவதை பாத்துப்பா. பிரமாதம். முருகன் சொல்றது கரெக்ட் தான் மாறி. யூ டோன்ட் வரி. சரி, ரூமுக்கு போலாம் வா. போமா. மெல்ல பாத்து மெது. சூர்யா பாத்து மெல்லமா.
ஜாஸ்மின் இங்க வா. என்ன மாரிக்கு போய் காபி கொடுத்துட்டு வரியா? ஆமா. சிறப்பு, மகிழ்ச்சி. நெக்ஸ்ட் நீ என்ன பண்ற? வீட்டை எல்லாம் ஒட்டடை அடிச்சு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி நிறைய பளிச்சுன்னு பார்த்தா முகம் தெரியணும். அந்த மாதிரி மாப் போட்டுரு. என்ன சொன்ன? மாப் மாப் மாப். உன் மாப்பிள்ள சொல்றல்ல, போ போய் சொன்னதெல்லாம் செய். எனக்கு ஏதோ ஒரு அளவுக்கு காஃபி போட தெரியும், அதனால போட்டேன். நீ சொல்ற வேலையில எனக்கு செய்ய தெரியாது, செய்யவும் முடியாது. மகிழ்ச்சி. அப்ப உன்னால செய்ய முடியற ஈஸியான வேலை ஒண்ணு சொல்றேன், சரியா? மேல ரூமுக்கு போய் கருப்பசாமி கையில இருக்கிற சாட்டை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. சாட்டையா? வேண்டாம். நீ முன்னாடி சொன்னல, நான் அந்த வேலையை செஞ்சிடறேன். அது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கன்னு சும்மா சொன்னாங்க. கரெக்டா தான் இருக்கு. இன்னும் ஏன் நிக்கிற? போ, போய் வேலையை பாரு. போ. போறேன். சூப்பர். ஐயோ, இப்படி இறக்கிட்டா? போது போது. இங்கெல்லாம் வரக்கூடாது. பாவம் பியூட்டி. அந்த முருகன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்? சிஸ்டர், முருகன் இத சுயமா செய்யறான்னு எனக்கு தோணல சிஸ்டர். பியூட்டி குவீனை பழி வாங்கறதுக்காக அந்த மாரி இவனுக்கு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன் சிஸ்டர். எனக்கு பழக்கம் இல்லாத வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சதும் இல்லாம சாட்டையெல்லாம் அடிக்கிற ஆண்டி. ஜாஸ்மின் நிலைமைய பாக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அத்தை. உங்க மேல இருக்க கோவத்தினால மாறி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். கரெக்ட் மகளே, கரெக்ட். இத வளர விடக்கூடாது. விட்டா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. அந்த மாட்டுக்காரனுக்கு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மொத்தமா அவனுக்கு திருப்பி கொடுக்கறனா இல்லையான்னு பாருங்க. இவங்க எல்லாம் வேற இங்க இருக்காங்க. நம்ம கீழே போலாமா வேண்டாமா? அத்தை, மாறி அங்க நின்னு நம்மள கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப வேண்டாம், அப்புறம் போய்க்கலாம். ஏய் நெல்லு, என்ன அங்க நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்க? இங்க வா. என்ன சிஸ்டர் இப்படி பாக்குறா? என்ன மாறி, சிஸ்டர் சொல்றது உன் காதுல விழல? என்ன யோசனை? வா. சூர்யா உன்ன வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னதுனால நீ எந்த வேலையும் செய்ய மாட்டியா? உனக்கு ஜாஸ்மின் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஏய், அங்க என்ன பார்வை? சூர்யா உன்கிட்ட பாசமா நடந்துக்கிறதுனால பொண்ணு இந்த வீட்டு எஜமானியா நீ நினைச்சுக்கிட்டியா? எல்லாம் கொழுப்பு சிஸ்டர், கொழுப்பு. பொண்ணு மட்டும் மறந்துடாத. வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை கொண்டாடினாலும் நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டு எஜமானி ஆக முடியாது.
என்னைக்குமே நீ இந்த வீட்டு வேலைக்காரி தான், அத ஞாபகம் வச்சுக்கோ. என்ன பாக்குற? போய் எங்க 4 பேருக்கும் ஜூஸ் போட்டு கொண்டு வா. என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற மாதிரி? சிஸ்டர் சொல்றது உன் காதுல விழலையா? போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா போ. என்ன யோசிக்கிற? நீ வேலைக்காரி இல்லன்னு என்கிட்ட சொல்லாம சொல்றியா? அதேதான் ஆண்டி, அதான் நினைச்சிட்டு இருக்கா. இத பார், இப்ப மட்டும் நான் சொன்னபடி நீ கேக்கல, நீ ஹாஸ்பிடல்ல இருந்து எப்படி வந்தியோ அதே மாதிரி சூர்யாவையும் வர வச்சிருவேன். பாக்குறியா? மாறி மாறி ப்ளீஸ் மாறி, இன்னொரு தடவை கெஞ்சி கேக்குறேன். மாத்து மருந்து கொடுத்து அவங்க 2 பேரையும் காப்பாத்து மாறி. போன் லைன் கிடைக்கலையா? மேல் லைன்ல போய் சேர்ந்துட போறாங்க மாறி. பயப்படாதீங்க, அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆகாதா? எப்படி? நீங்க குடிச்சது லெமன் ஜூஸ் இல்ல, சாதாரண லெமன் ஜூஸ் தான். சுத்தம். இதுக்கு தான் இந்த பாடா? நான் ஜூஸ்ல விஷம் எல்லாம் கலக்கல. இது மாத்து மருந்தும் இல்ல, தேன். நாம தான் அவசரப்பட்டோம் போல இருக்கு மகளே. இன்னொரு தடவை எனக்கும் ஹஸ்பண்ட் சாருக்கும் ஏதாச்சும் கெடுதல் பண்ணீங்க, இப்ப பொய்யா சொன்னத உண்மையாக்கிருவேன். நல்லவன் நினைச்ச இவ்வளவு விஷத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டாலே. சுத்தம். பார்த்து நடந்துக்கோங்க, ஜாக்கிரதை. உங்களையா? எனக்கு தூக்கம் வரல ஹஸ்பண்ட் சார். அம்மா, கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டத வாங்குறேன்னு போயிட்டு வாங்காம வெறும் கையை வீசிட்டு வருவனா? மாறி, நீ கேட்ட கண்ணாடி வளையல். உனக்கு பிடிச்சிருக்கா மாறி? எனக்கு பிடிச்ச கலர்லயே வாங்கிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார், இது உங்க கையால எனக்கு போட்டு விடுறீங்களா? போட்டு விட்டா போச்சு. மாறி, அந்த கை காட்டு. போதும் ஹஸ்பண்ட் சார். என்ன போதும்? கொண்டு வந்த டிஃபன் அப்படியே இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. ஹஸ்பண்ட் சார், மனசும் வயிறும் நிறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. சென்டிமெண்டா? அதெல்லாம் முடியாது. நான் சொன்னா கேப்பல்ல, சாப்பிடு. சாப்பிடு மாறி. ஹஸ்பண்ட் சார், இப்படி சொல்லி சொல்லிதான் நான் சாப்பிட வச்சுட்டே இருக்கீங்க. நீங்க எனக்கு சாப்பாடு மட்டும் ஊட்டல ஹஸ்பண்ட் சார், அன்பு, பாசம், அக்கறை எல்லாத்தையும் சேர்த்து ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. அதுலயே என் மனசும் நிறைஞ்சு போச்சு, என் வயிறும் நிறைஞ்சு போச்சு. சரி, இந்தா. ஹஸ்பண்ட் சார், போதும். மாத்திரை சாப்பிடணும்ல, அதுக்கு நல்லா சாப்பிடணும். இன்னும் 1 ரூபா வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. ஹஸ்பண்ட் சார்,
ஹஸ்பண்ட் சார் இதுக்கு மேல முடியாது, அப்புறம் நான் வாந்தி எடுத்துருவேன். சரி சரி, இந்த தண்ணி குடி. மாறி 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 தண்ணி கம்மியா குடி, மாத்திரை சாப்பிடணும்ல. சரிங்க ஹஸ்பண்ட் சார். இந்த மாத்திரை போட்டுக்கோ. ஹஸ்பண்ட் சார், இந்த மாத்திரைய பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. பயங்கரமா கசக்கும் ஹஸ்பண்ட் சார். உடம்பு குணமாக வேண்டாமா? சாப்பிடு. வேணாம் ஹஸ்பண்ட் சார். சாப்பிடு மாறி. ஹஸ்பண்ட் சார், இந்த மாத்திரைய பார்க்கும் போதே வாயெல்லாம் கசக்குது. இத நான் எப்படி முழுங்குவேன்? ஓகே, இதோ இப்ப வந்துடுறேன். ஹஸ்பண்ட் சார், எங்க போறீங்க? இதோ வந்துடுறேன், வெயிட் பண்ணு. மாத்திரை போட்டியா? போட்ட ஹஸ்பண்ட் சார். குட். இந்த கருப்பட்டியை சாப்பிட்டா வாய் கசப்பு போயிடும். இத எடுத்துட்டு வரதுக்கு தான் போனீங்களா? ஆமா மாறி, என் சின்ன வயசுல நான் மாத்திரை சாப்பிட்டா கசக்குன்னு சொல்லும் போது என் தேவியம்மா இதான் கொடுப்பாங்க. இது உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. விடிஞ்சிருச்சா? நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு. குட் மார்னிங் மாரி. குட் மார்னிங். ஹஸ்பண்ட் சார், காஃபி சூடு ஆறிட போகுது, சீக்கிரம் குடி. என்ன ஹஸ்பண்ட் சார், உங்க கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு? நைட் எல்லாம் தூங்கவே இல்லையா? விடிய விடிய இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தீங்களா? பாட்டு பாடி உன்னை தூங்க வச்சதுக்கு அப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு இப்படியே உட்கார்ந்து உன்னையே பார்த்துட்டு இருந்தனா விடிஞ்சு போச்சு. உனக்காக நானே காஃபி போட்டிருக்கேன், குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நீங்க எதுக்காக ஹஸ்பண்ட் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாறி. உன் இடத்துல நான் இருந்திருந்தா நீ இப்படிதானே நடந்துப்ப. ஏன் மகளே, இங்க வேஸ்டா சுத்திக்கிட்டு இருப்பானே அந்த மாட்டுக்கார பையன், எங்க அவனை காணோம்? மாடு மேய்க்க போயிட்டானா? சித்தப்பா, கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு அமைதியா இருக்கீங்களா? சரி சரி சரி. ஏன் மகளே, மாப்பிள்ளை ஏன் இவ்வளவு அவசரமா வரான்? என்ன சூர்யா? மா, ஒரு குட் நியூஸ் மா. என்ன குட் நியூஸ் பா? மாரி மேல மோதிட்டு போன அந்த லாரி டிரைவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. என்ன சொல்ற சூர்யா? டிரைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா, உனக்கு யார் சொன்னது? இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாருமா. நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அந்த டிரைவரை விசாரிச்சா அவனை அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இருக்கா அவங்களுக்கு. நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நாம கொத்த மாட்ட போறோம் சிஸ்டர். கல்யாணம் தரகரை நம்பினதுக்கு கம்பி என்ன போறது கன்ஃபார்ம். சூர்யா மாமா நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்த போறாரு. நம்ம எல்லாம் ரோட்ல தான் போய் நிக்க போறோம். நீ எங்க நிப்ப? நீ கிராமத்துல இருக்கிற உங்க தாத்தா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நானும் சிஸ்டர் தான் தெருவுல நிக்க போறோம். இனிமே சோத்துக்கே கஷ்டம் தான். அத்தை, எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு அத்தை. இப்ப என்ன பண்றது? இப்ப எனக்கே திக்கு திக்குன்னு தான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். வந்துட்டா. என்ன டிரைவர் உண்மையை சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கா? ஐயோ, இனிமே இப்படிதான் ஒவ்வொரு நொடியும் திக்கு திக்குன்னு தான் இருக்கும்.